பாத்தியா அதுக்குள்ள வேலையை கட்டுற பாத்தியா? சரி உட்காருங்க உட்காருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாய்ஸ் பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும் எல்லோருமையும் அது உமக்குத்தான். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன் நான் வந்திட பவிக்கிறேன். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன் நான் வந்திட வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமை பாராட்டுவீராக. பணி செய்திருக்கிறேன் அதற்கான தகுதிகளை
சிங்கிள் ஷாட் விட்டுட்டாங்க அது இதே போதும் கூட நட்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா சரி கையை தட்டலாமா எப்படி வந்துருங்க அம்மா எப்படி வந்துருங்க ஆ தேங்க்யூ பாஸ்டர் அம்மா, தேங்க்யூ பாஸ்டர் ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம் சர்ச் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தங்கங்களா சிங்கங்களா தங்கங்களா சிங்கங்களா ஆர் யூ ரெடி? வந்துருங்க ஸ்டேஜுக்கு வாங்க, கை தட்டி வர வைக்கலாமா நம்ம பசங்களை? வாங்கப்பா அம்மா நச்சு வாங்க. கொஞ்சம் சவுண்ட் இருக்குப்பா. பிடிச்சிட்டாங்க கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா அந்த பிள்ளைங்களுக்கு? நல்லா பண்ணாங்கல்ல? ஓகே, தேங்க்யூ தங்கங்களா, தேங்க்யூ சிங்கங்களா, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக நெக்ஸ்ட் ஜூனியர் டான்ஸ் ஆண்டவரே உண்மை எண்ணி. பொறுமையா வாங்க. வராரு
எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. எல்லாம் கரெக்டா உட்காருங்க. கீழே உட்காருங்க பார்க்கலாம். கீழே உட்காருங்க பார்க்கலாம். இந்த பொண்ணு அது வரையும் வருது. இந்த பொண்ணு கவர் ஆகும். ஸ்டார்ட். ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு பாயசரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாயசரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே மன்னவி பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு படிக்கும் பாட்டு பாட சரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை யாரும் இல்லை எங்க ஐயாவே யாரும் இல்லை படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு கேப் பண்ணுங்கப்பா. நீ நாங்க படிச்ச பாட்டு ராசாவே படிக்கும் பாட்டு பாட சரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சரிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே
ஏ அவ்வளவுதானப்பா கை தட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க. அடுத்ததாக நம் சபையின் மூப்பர்களை வந்து நம்ம பாஸ்டர் வந்து கௌரவித்தார். பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பசங்களோட டான்ஸ் கண்டிப்பா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க அனுப்புவோம். கண்டிப்பா நாங்க அனுப்புவோம். யாருமே அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இடம் மாறாதீங்க. உங்களுக்கு பக்காவா உங்க வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? யாராவது இருந்தா சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது நீங்க முன்னாடி வரும்போது பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதுக்காக மட்டும்தான் அவங்கவுங்க பாட்டு வந்து அவங்க டான்ஸ் அவங்களுக்கு வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. தயவுசெய்து பிள்ளைங்களை போயிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப வேணாம். கடைசி வரைக்கும் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருங்க. கடைசி கிஃப்ட் கொடுத்துற வரைக்கும் அவர் உங்களுக்காக ஆகாரம் ஆயுதம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. தயவு செய்து நீங்க இப்பவே முடிஞ்சுக்க சொல்லி தயவு போகாதீங்க. சரி, முதலாவதாக ஆனந்தையாவை மாடி கலைக்கிறோம். ஆனந்தையா வாங்க. கை தட்டி வாங்கிக்கலாமா? கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, கொஞ்சம் இடம் கொடுங்க. வரதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கை தட்டலாமா? நன்றி ஆனந்தையா. அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிற ராஜமணி ஐயாவை மேடை கலைக்கிறோம். வாங்க, கை தட்டி கூப்பிடலாமா? அப்பா ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. நன்றி ஐயா. அடுத்ததாக இத்தனை நாள் வந்து எங்க கூடவே இருந்து எல்லாவற்றிலுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க இவங்கெல்லாம். அடுத்ததாக பிரதர் ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கையை தட்டி. இந்த சத்தம் பார்த்தாலே நம்ம பிரதர் தான் உங்க சண்டே கிளாஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் உற்சாகமாக கருவை தட்டாங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. அடுத்ததாக இன்னொரு டான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஜூனியர் பசங்க வாங்க. குட்டி குட்டி பூவா பாட்டுக்கு. ஆட்டம் ஆடி போகுது. ஆகாஷ் வாங்க. மிடில் யாரும் பசங்க உட்கார வேணாம், கொஞ்சம் உள்ள போய் உட்காருங்க. இந்த கேப் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். பேலன்ஸ்லாம் வேஸ்ட். பசங்களை மெயின்டைன் பண்ணுவோமா? அமைதியா இருக்கணும். ஓகேவா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த கேப் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். மூர்த்திப்பா
ஜலியன
வந்திருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒவ்வொரு ஃபேமிலியும் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. 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 இதுல இருந்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து குட்டி குட்டி போவாங்க ஃபுல் சாங் எடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணுது. குட்டி அப்படியே அமைதி இருக்கீங்களா? ஓகே. ஆனா வந்து கிட்டத்தட்ட நாங்க சண்டே கிளாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கிட்ட வந்து சில குறைவுலாம் சொல்லுவாங்க. அக்கா அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்கக்கா, வீட்டுல ஒரே பிரச்சனைக்கா, நிறைய பிள்ளைங்க வார்த்தையில சொல்லுவாங்க. நாங்க ப்ரேயர் பண்ண முழுங்கல் பண்ண சொல்லும் பொழுது எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னாவே இல்லை, நாங்க பிரிச்சு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது நாங்க கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ எனக்கு திடீர்னு இந்த நான் ஃபுல் சாங் இந்த குட்டி குட்டி பூவா எடுக்கும் போது எனக்கு இந்த கான்செப்ட் எடுத்தா நல்லா இருக்குமே. எத்தனையோ பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ பிள்ளைகளோட ஏக்கங்கள் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டே எடுத்தோம். திருமண வாழ்க்கைன்றது கர்த்தர் கொடுத்தது. அது கடைசி வரைக்கும் ஜீவன் உள்ள வரைக்கும் கர்த்தர் கொடுத்தது. எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவா. சோ நம்ம இது வரைக்கும் நம்ம நமக்காக வாழ்றதை காட்டிலும் இனி வரும் நாட்களை நமக்குன்னு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்காக வந்து நம்ம வாழணும். ஆமென். ஹalleluya. நீங்க வந்து ஒரு பிள்ளைகளை பாக்குறீங்க, உங்க வீட்டுல 2 பிள்ளைகளை பாக்குறீங்க. நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60, 70, 80 பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். 60, 70 பிள்ளைகளோட வேதனைகளை நாங்க அறிஞ்சதுனால பேசுறோம். சோ இன்றையிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சின்ன உங்களோட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளே யோசிச்சு சில காரியங்களை நீங்க எடுங்க. கர்த்தர் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை இன்றையிலிருந்து செய்வார். ஆமென். 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 Thank you. Thank you. இந்த ஸ்கிரிப்ட் உங்க எல்லாருமே தொட்டு கொண்டு விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக gift distributionக்கு போயிடலாம். குட்டீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. அடுத்து gift distribution போயிடலாம். அது கொடுக்கறதுக்காக பசங்களுக்கு gift கொடுக்கறதுக்காக ஆனந்த் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த் ஐயா கொஞ்சம் வாங்க. கை தட்டி வர வைக்கலாமா? இங்க பாருங்க, நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கணும். ஆமா தானே? சோ நம்ம பேசக்கூடாது. ஆமாவா இல்லையா? பேசாம இருந்தா நிறைய ப்ரோக்ராம் பார்க்க முடியும். இல்லைன்னா நிறைய ப்ரோக்ராம் நான் கட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஓகேவா? ஹalleluya. ஹalleluya. ஓகே, இந்த சத்தம் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி. கிஃப்ட் ஃப்ரண்ட்ல கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க. பசங்க ஸ்டேஜ் கொண்டு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அற்புதங்கள் அடையாளம் நடந்திருக்கு. ஆமென். கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா பசங்க? gift யாராவது ஓபன் பண்ணிட்டு தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அக்கா வாங்கி திரும்ப மறுபடியும் வச்சு வேற யாருக்கா கொடுத்துருவேன். சரியா? இப்போ ஒரு சாட்சி ஒன்று கேட்க போறோம். நம்ம சர்ச் கேன்சர் வந்து குணமாயிருக்கு. அதுபடி இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற குணா சிஸ்டர் வந்து அவங்களுடைய சாட்சியை நம்ம கிட்ட சொல்லுவாங்க.
அவங்கள. யாரும் பேசாதீங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். மறுபடியும் சாட்சி கொடுத்து இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்ல வைத்த கிருபைக்காக கர்த்தருக்கு சொல்றோம். அந்த கிறிஸ்துவின் ஜீவ ஒளிக்கு நான் வந்த காரணம் குழந்தை இல்லை. குழந்தையை இழந்துட்டு நான் வந்தேன். வந்தது 5 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை மட்டும் ஆராதிக்காம நம்ம விடவே கூடாது. எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். எங்க பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாங்க, சரி பக்கத்துல இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்படி வரும்போது 5 மாதம் ஃபர்ஸ்ட் குழந்தைய இழந்துட்டு 5 மாசம் கழிச்சு நான் இந்த சபைக்கு வரேன். வரும்போது எனக்கு 3 மாசத்துலயே ஒரு நல்ல ரிசல்ட்டை என் தேவன் கொடுத்தாரு. முதலாவது அவர் கொடுக்குற வார்த்தையை நான் விசுவாசிச்சேன். ஒவ்வொரு வாக்குத்தத்த ஆராதனைக்கும் அதிகாலையில 6 மணிக்கு நான் போவேன். அப்போ போகும்போதெல்லாம் எனக்கு அந்த இடத்துல தடையா தான் இருக்கும். அதாவது குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது குழந்தை நிற்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையான ஒரு தடை இருக்கும். அந்த தடையிலும் நான் கர்த்தரை போய் கேட்குறேன், நீங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கர்த்தரை கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் வருவேன். அப்படி வரும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிச்சேன். அப்படி வரும்போது ஐயன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தையை எனக்கு நான் இல்லைன்னு சொல்லி வந்தேன். ஏசப்பா நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கொடுத்து அனுப்புறீங்க, நான் மறுபடியும் விசுவாசிக்கிறேன். அடுத்த மாசம் எனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்படி போகும்போது அடுத்த மாசமே பிள்ளை தங்கிடுச்சு. தங்கிட்ட பிறகு செக் பண்றாங்க, பிளட் டெஸ்ட்ல இருக்குன்னு இருக்கு, யூரின் டெஸ்ட்லயும் இருக்குன்னு இருக்கு. ஆனா ஸ்கேன்ல இல்ல பாப்பா. அப்போ வேற இடத்துல எழுதி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல எழுதி கொடுத்த இடத்துல நான் போகும்போது மறுபடியும் வயிறு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஏற்கனவே நான் இழந்துட்டு நான் வந்திருக்கேன் சப்பா, திரும்ப இந்த இழப்பை என்னால தாங்க முடியாது. உன் பிள்ளைய யாரு மத்தியில நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க, விசுவாசத்தோடு நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம்ல நான் அவர் இடத்துல நான் ஜெபம் பண்ணேன். எந்த வார்த்தையை எனக்கு என் தேவன் வாக்குத்தத்தமா கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையை, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை மாற்றுங்க, தேவன் என் கூட இருக்கீங்க, இன்னைக்கு இங்கிட்டு இனி நான் காணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்றேன். சத்தியமா அந்த ஒரு செகண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பாப்பாவை தான் நான் நினைச்சேன், திரும்ப இந்த பாப்பாவை நம்ம இழந்துருவோமா அப்படின்னு. அப்போ மறுபடியும் என்னை கூப்பிடுங்க. நான் மறுபடியும் ஸ்கேன் சென்டர்ல போனேன். இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, நான் ஊழியக்காரர்கள் அடிக்கடிக்கு சந்திப்பேன். சனிக்கிழமை பிரேயர் நடக்கும் போதெல்லாம் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி எனக்கு பிளட் டெஸ்ட்ல இருக்குன்னு, ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையான வார்த்தை, நீ கவலையே படாதமா, இருக்கும் கர்த்தர் செய்வார். அந்த வார்த்தையானது என்ன அப்படியே அந்த ஜோம் பண்ணிட்டோம்ல, திங்கக்கிழமை நல்ல ரிசல்ட் வரும். அப்ப திங்கக்கிழமை ஸ்கேன் சென்டர்ல திரும்ப என்ன கூப்பிடுறாங்க. நான் போறேன், யூரின் போயிட்டு செக் பண்ண கூப்பிடுறாங்க. நான் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு நான் போறேன். செக் பண்ணிட்டு, அதாவது டாக்டர் சொன்னது உனக்கு இருக்கு பாப்பா, அது ஒரு நம்மளுடைய யூட்ரஸ்ல ஒரு குழாவுல இருந்துச்சுன்னா அந்த பாப்பா அதை எடுத்துடணுமா, இல்லைன்னா அது வெடிச்சுட்டா நம்மளுக்கு உயிருக்கே ஆபத்தா, திரும்ப குழந்தை கூட தங்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் நிக்கிறேன். அந்த ரிசல்ட்ல தான் நான் போறேன். திரும்ப போனோன்னே அவங்க மறுபடியும் செக் பண்ணிட்டு யூட்ரஸ்ல தான் பாப்பா இருக்கு அப்படின்னாங்க. அந்த பாப்பா யாரும் இல்லை, இப்ப என் கையில இருக்கிற பாப்பா. இந்த சாட்சி மாத்திரம் இல்லை, அப்போ எனக்கு 7 மாசம் அது உறுதியாயிடுச்சு. அந்த சபையில சில காரியங்களை பொருத்தனம் பண்ண அதை செஞ்சு திரும்ப எனக்கு மறுபடியும் ஒரு ஆபத்து வந்தது. என்ன ஆபத்துனா, என் மாமியாருக்கு தைராய்டு கட்டி இருந்தது கழுத்தாண்டு. அப்ப கழுத்தாண்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த கட்டி ரிசல்ட் போற வரைக்கும் அது கேன்சர் கட்டினா எங்களுக்கு சொல்லி நாங்க பர்சனலா அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, அந்த கேன்சர் கட்டி அப்படின்னு சொன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணும் போதெல்லாம் திரும்ப எங்க மாமியாரையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கேன். நானும் சொல்லி குறிப்பு பண்ணிப்பேன், ஒண்ணுமே இருக்காது, அது கேன்சர் கட்டி இருக்காதுன்னு விசுவாசமா சொல்லி அனுப்புவாங்க. எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. அதை நாங்க மறுபடியும் அதே போன இயர்ல தான் பாப்பாவே நான் சுமந்துட்டு இருக்கேன். போன இயர்ல தான் எங்க மாமியாருக்கும் நல்லபடியா 11 வருஷமா ஒரு பயத்தோடு இருந்து அந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கட்டியை என் தேவன் எடுத்து அதை செக் பண்ணிட்டு அது கேன்சர் இல்லைன்னு சொல்ற ஒரு சாட்சியம் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தாங்க. அது அந்த கிறிஸ்துவின் ஜீவ ஒளிக்கு வரும்போது கர்த்தரை அழைக்க
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எனக்கு சிறு வயதில் அழைச்சாங்க. எனக்கு சகலமும் நன்மைக்கு ஒரு தோல்வியா இருந்தாலும் 8 மாசத்துல ஃபர்ஸ்ட் பீரியட் நான் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். யாரும் தங்காதுன்னு சொன்னாங்க. ஆனா 2வது பீரியட் நான் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பிபி சுகர் இருந்தது. ஆனாலும் நல்லபடியா இந்த ஆபரேஷன் பண்ணி பாப்பாவை கர்த்தருடைய கரத்துல என் தேவன் கொடுத்த கோடான கோடி நன்றிக்காக சோத்திரம். ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறவராக மாற்றிட தேவன். ஆமென், ஆமென். எவ்வளோ உள்ளத்தோட சாட்சி இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். சில மணி நேரம் வந்து சில நிமிடங்கள் வந்து நம்ம ஐயா நம்மளுக்கு மெசேஜ் கொடுப்பார். கரங்களை தட்டி வரவேற்போமா? நல்லா கவனிங்க. ஒரு வேதத்துடைய வசனத்தை வாசித்து விட்டு ஒரு 3 வசனங்கள் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லிவிட்டு நாங்கள் மத்தியில் ஒரு 5 நிமிடம் தான், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிடம் இல்லைன்னா 6-7 நிமிடம் அவ்வளோதான் முடிச்சுருவாங்க. அல்லேலூயா. பெத்த மாதிரி சொல்லுங்க. நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவனுக்கு இடமில்லாதபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் வைத்து கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சம்பவங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லிவிடுகிறேன். இருள் வேலை, கரண்ட் கண்டுபிடிக்காத நாட்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அந்த இருட்டிலே மேய்ப்பர்கள் தங்கி தங்களுடைய மந்தைகளை அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். எங்கும் ஒரே இருள். இன்னைக்கு 2 விதமான இருள் இருக்கிறது. ஒன்று வெளிச்சம் இல்லாத இருள், 2வது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள். இந்த நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை போக்க சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்க, அவள் மகளுக்கு ஒரு இருள் இருந்தது. எத்தனையோ பேர் பிசாசுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக அந்த இருளில் சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு சகோதரி இங்க வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒரு சாட்சி சொன்னாங்க, 15 நாள்ல நான் மரிச்சு போயிடுவேன், இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் இருந்துட்டு வந்துட்டு சொன்னாங்க. வந்த மகளுக்கு ஜெபம் பண்ணினேன். செவ்வாய்க்கிழமை ஒரு ஜெபம், வியாழக்கிழமை ஒரு ஜெபம், அவ்வளவுதான். மறுபடியும் ஐநாவர டிபி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அந்த டாக்டர், சீஃப் டாக்டர் சொன்னார், உடம்பு முழுவதும் அந்த டிபி வியாதி பரவிடுச்சு, இனிமே காப்பாற்ற முடியாது, நீ மரித்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அட்மிட் பண்ணிட்டு இருக்க பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். அந்த மருத்துவர் ஆச்சரியப்பட்ட அந்த மகளை பார்த்துட்டு, முன்ன மாதிரி மரண கட்டு இல்லையே, உன் மகள் செழிப்பா இருக்குது, இருளான மகள் செழிப்பா இருக்குது. போன வாரம் என்ன நடந்து சொல்லும் பொழுது வியாசர்பாடில ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினேன், அதுதான் எனக்கு தெரியும். இப்ப நான் நல்லா இருக்கிறது நான் உணர்றேன், அதை மட்டும் சொல்றேன்னு அந்த மருத்துவர் சொன்ன. நல்லா கவனிங்க, அந்த ஐநாவரத்தில் இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சீஃப் டாக்டர் ஒரு பிராமின். அந்த பிராமின் டாக்டர் சொல்றாரு, இந்த மகளுக்கு எல்லா டெஸ்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. ஆனா எடுத்து சொன்னாங்க, இந்த வியாதிங்கிறத ஒரு சின்ன ஒரு துளி கூட இல்லை. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இருள் விலகியது. உங்கள் வாழ்க்கையில் நோய் என்ற இருள், வறுமை என்ற இருள்,
பிரச்சனை என்ற இருள், சோதனை என்ற இருள், என்ன இருள் இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து நீக்க வல்லமை தேவனா இருக்கிறார். அந்த இருளில் இருந்தார்கள், ஒரு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் உதிக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி வந்து சொன்னார், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, எந்த ஒரு பிரச்சனை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா தேவன் இயேசுவை நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ எதை குறித்து கலங்காதே, நான் உன்னோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. பயத்தை புறமே தள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்து வந்திருக்கிறார். தேவ சமூகம் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கிறார். இதை விட்டு நீ கடந்து போகும் பொழுது தேவன் உங்களோடு வருவார். உங்கள் வீட்டில் இருக்க இருளை நீக்குவார். அங்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. அதே போல உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அது மனுஷனால் அல்ல, இயேசு கிறிஸ்துவாலே வரும். ஆனால் இயேசு 60 சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசியுங்கள், ஒளி உங்களில் வந்தது, தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. அந்த தேவதூதர்கள் சொன்னது என்ன? தேவனுடைய மகிமை அங்கே உதித்தது. பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களை அறிவிக்கிறேன். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு மனுஷன் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா மனிதர்களுக்கும், எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் நீக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பான்னு கூப்பிட்டா போதும், ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும். அருமையாக மகள் சொல்ல பொழுது அந்த டீபிள் தங்கின்னு சொன்ன உடனே நான் பெரிய ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், அப்பா கருவை உண்டாக்குறது நீங்க தானே. சங்கீதம் 127 எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் கற்றால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நான் கேட்டேன், கருவை உண்டாக்குறது நீங்க தானே, எந்த ஒரு டாக்டராலும் செய்ய முடியாது. டீப்பில் இருக்கிற கருவை எடுத்து கர்ப்பப்பையில வைக்கிறதுக்கு உங்க ஒருவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி, அதாவது முதல் மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு அந்த மகள் பிரைவேட் நர்சிங் ரூம்ல பெரம்பூர்ல அழகான ஒரு குழந்தையை பெற்று எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லாததை இருக்கவை போல அழைக்கிற தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இரக்கமுள்ள அன்பு தகப்பனே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்து வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான இருள்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான வேதனைகளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்து தேவன் தாமே அவர்களை எல்லா நெருக்கத்திலும் விடுதலை கொடுத்து அவளுக்கு இந்த நாள் முதற்கொண்டு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியாக குடும்பங்களே சந்தோஷம் உண்டாகட்டும், வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும், ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் இவளை சூழ்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. சரி, ஓகே. கொடுத்த மன்னாக்காக ஜபத்தை மெசேஜ்க்காக கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். அடுத்ததாக நம்ம யூத் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரியோ ஒன்று பண்ண போறாங்க. கைத்தட்டி வர வைக்கலாமா பாஸ்? கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. யூத் டீம் வாங்க, சீக்கிரம் எந்திரிங்க. பிரியங்கா ஃபேன் போட்டுருப்பீங்க. நான் ஃபேன் போட்டுறேன்.
ஐயா தனித்தனியாக இது ஏடு ஒரு கேரக்டர் வரும் அதை மட்டும் தனியாக கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. உனக்காய் படைத்திட்ட உலகம் இது ஒன்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் இது மணிதா உனக்காய் பரணையை விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து உனக்காய் படைத்திட்ட உலகம் இது ஒன்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் இது இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் இந்த நண்பையே மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியனே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் தேடினாய் என் பிரியனே ஏன்
உனக்காய் படைத்திட்ட உலகம் இது ஒன்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் இது உனக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன். பலத்த கையை தட்டி இவ்வளவுதான் உங்க பலமா? நல்லா இருந்துச்சா ஸ்கிரிப்ட்? நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே, தேங்க்யூ யூத் டீம், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நெக்ஸ்ட் gift டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மறுபடியும் போக போறோம். gift கொடுக்கிறதுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜன் அவர்களே மறுபடியும் ஸ்டேஜ் அழைக்கிறோம். கரங்களை தட்டி வரவேற்போமா? மூர்த்தி பிரிண்டர் ஃபர்ஸ்ட் வைஷ்ணவி, அடுத்து மோனிகா யங், நெக்ஸ்ட் ஸ்ரீயா, அக்ஷயா, அடுத்ததா ரிஷிகா, அடுத்தது சண்டே கிளாஸ் அனிதா, கொஞ்சம் வரவங்களுக்கு வழி விடுங்க பசங்களுக்கு. அடுத்து கேத்ரின், கொஞ்சம் வரவங்களுக்கு வழி விடுங்க பசங்களுக்கு. ரித்திகா, தனுஷா, தர்ஷினி, ஜானவி, Very good. Fast up with the names. அடுத்தது ஆர்லின், Arlen, ஆர்லின் வாங்க, அப்பத வாங்க. சீக்கிரம் ஆர்லின் ஓடியா. Arlen வா. Okay, thank you brother, thank you. நன்றி. சரி ஓகே, இதுக்கு குட்டீஸ்க்கு கல்யாணம். இங்க யாருக்காவது பேர் சொல்ல பேரே திருப்பி வந்துச்சுன்னா கொஞ்சம் அக்கா கிட்ட சொல்லுங்க, அக்கா நான் கிஃப்ட் வாங்கிட்டேன் காமிச்சு சொல்லுங்க, சரியா? ஓகேவா? ரிப்பீட் வந்துச்சுன்னா இப்போ யாருமே gift யாரும் பிரிக்காதீங்க. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா எடுத்து பாருங்க. இப்போ பிரிக்கிறது உங்களால எல்லாருக்குமே என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சரியா? டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா கொடுத்த gift திரும்பி வாங்கிப்போம். ஓகே, சரியா? சரி, அடுத்ததாக சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஸ்வீட்டி அண்ட் டீம். வாங்க சீனியர் கேர்ள்ஸ் வாங்க.
உற்சாகமா கையை தட்டி வர வைக்கலாமா? இன்னும் சத்தமா? சத்தம் பத்தலையாம்பா? அம்மா கொஞ்சம் பேக் விட்டுருப்பா. கொஞ்சம் பின்னாடி பச்சை பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. பப்பு இங்க பாரு டான்ஸ் இங்க பின்னாடி இல்ல. பின்னாடி போங்க. ஓகே. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஓகே அப்படியே பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ. ஓகே. குட்டி பாப்பா கொஞ்சம் ஸ்ரீ அந்த பேக் போங்க. இப்போ ஸ்ரீ. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்டார் உரிமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்டார் உரிமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டு கூட சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவேன்ல. சரி ரைட்டு. இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. Tonight
எல்லாருமே பசிக்குதுன்னு நினைக்கிறாங்க. நீ பசிக்குதா எல்லாருக்கும்? அப்ப சத்தம் பத்தலையே. நல்லா இருந்துச்சா பெர்ஃபார்மன்ஸ்? இன்னொரு வாட்டி கை தட்டிடலாமா பசங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ். அடுத்ததாக நெக்ஸ்ட் gift டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போறோம். அது கொடுக்கறதுக்காக பிரதர் சேசுராஜும் கனி சிஸ்டரும் மாடிக்கு வாங்க பிரதர். கையை தட்டி வர வைக்கலாமா? சங்கவி எம். ஒருத்தராவே கொடுங்க. இல்ல 2 பேரும் ஒருத்தரா கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. பேர் கூப்பிடுறவங்கள கொஞ்சம் சீக்கிரமா வந்துங்க ஸ்டேஜுக்கு. சாய்னேஷ் வாங்க ரெண்டு பேர்ல கூட வாங்க. ஷாம்யம் வாங்கச்சா ஷாம்யம். ஓகே, சந்தியா கமலேஷ். யார் அடுத்தது? கமலேஷ். கமலேஷ் யாரு? தமிழரசன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்ததாக அதானே. சரி, இப்போ வரைக்கும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல, அதை விட டாமினேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 3 பேர் இதுக்குன்னே இருக்கானுங்க நம்ம சர்ச்ல டான்ஸுக்கு. சர்ச் பாய்ஸ் டீம் ஜோயல், சாம், எடின் பரோ. கையை தட்டி சத்தமா கூப்பிடலாமா? சத்தம் பத்தலையே.
டேய் மறந்துட்டீங்களா வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வர முடியாது. வரவங்க கொஞ்சம் வழி விடுங்க பசங்களுக்கு. டேய் மறந்துட்டீங்களா நாளைக்கு சண்டே நம்ம சண்டே கிளாஸ் நாளைக்கு கதை சொல்ல சொன்னாங்கடா. ஐயோ ஆமாடா. சரி கதை தெரியுமா? உனக்கு தெரியுமா? கதை கதை தெரியாது, ஆனா கதை சொல்றவங்கள தெரியும். அவங்க பக்காவா சொல்லுவாங்க. டேய் அப்படியாடா? சூப்பரா சூப்பரா கூப்பிடுறா அவங்கள. பிரச்சனை இருக்கு. என்னடா? அவங்க பீச்சை போட்டா வருவாங்களே. சரி சரி போடுறா. ஆனாடா எங்க சைடுல பக்காவா சொல்லுங்க. வெயிட் பண்ணு. கதை நானும் ஓடுறா பாட்டேன். மாவட்டத்துல சித்தவங்க இயேசு உயிரோட இருக்கிறாரு. அவங்க போடுற செம்ம குத்து. நமஸ்காரம் உங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீனு வாங்கிக்குள்ள நமஸ்காரம் உங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீனு வாய்க்குள்ள
பெரிய செலிப்ரேஷன், கொண்டாட்டம், ஆடல் பாடல் நடனம் ஆரம்பித்து என்னாச்சு? நீங்க வந்ததுலேருந்து டான்ஸ் ஆடுவீங்க, கதையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சண்டே கிளாஸ்ல திட்டுவாங்கண்ணா. இல்லடா, கதைக்கு இப்பதான் ஆரம்பம்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள அழுதுட்டேன். அண்ணா போனா நீ வந்ததுலேருந்து இதே தானே சொல்லுகிறேன். தம்பி ஏன்பா அழுகுற? நல்ல நாங்க சொல்றத கேளு ஃபர்ஸ்ட். கதை சொல்றீங்களாண்ணா? சொல்லுவோம். சரி ஓகேண்ணா. ஓடுறா பாட்ட. மொத்தமும் தேங்க்யூ ஸோ மச். ஆனா இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுமா, எல்லாருமே ப்ராக்டிஸ்க்குன்னா எல்லாம் ஒன்றா வருவாங்க. இவனுக்கு மட்டும்தான் ஒவ்வொருத்தனா வருவாங்க. ஒரு நாள் ஒருத்தனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஒருத்தனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், மறுநாள் இன்னொருத்தனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்படி ஸ்பிட் பண்ணி ஒன்றா கற்றுக்கிட்டு தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாப் கொடுத்துடலாமா பசங்களுக்கு? தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ. அடுத்ததான் நெக்ஸ்ட் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடலாம். அது கொடுக்கறதுக்காக பிரதர் ஜார்ஜ் அண்ட் சிஸ்டர் அனிதா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக மேடைக்கு வாங்க. இப்போ முடிஞ்சிச்சுன்னு பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. இன்னும் நிறைய இருக்கு. பசங்களுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாருக்குமே. அவங்க டான்ஸ் முடிஞ்சிச்சுட்டு கையோட கூட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. உள்ள போலாம், கொஞ்சம் உள்ள போலாம், உள்ள போலாம். நிதிஷ் கொடுத்தாச்சா? நிதிஷ் ஓகே. பூவி பூவி இஸ்ரா நீங்களே கொடுத்துக்கிறீங்க. வசந்த் குமார் டேய் பாருடா. சாம்வெல் கௌதம் சாம்வெல் கௌதம் ஹரிஷ் ரிகானா திலீப் ரிகானா திலீப் विश्वांत 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 பேர் சொல்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஸ்டேஜுக்கு, டைம் இல்ல. வினிஷ்கா வினிஷ்கா
யார் சொன்னா அது தப்பு கொடுக்கூடாது அது கொடுக்கூடாது சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யார் சாம் சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சாம் வியாசரமணி சாம் கன்னிகாபுரம் சாம் கன்னிகாபுரம் சாம் எங்க அம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா, பசங்க வராங்க, வழி விடுங்கம்மா. அடுத்தது எடிங். நில்லு ஒண்ணு இல்ல நில்லு போட்டோம். அம்மா அவங்க நில்லு பரவாயில்ல நில்லு போனா இரு ஒன்றும் இல்லை இரு. ஓகே பாரு தர்ஷிதா. ஏஞ்சல் அடுத்தது ரெடியா இருங்க. இவானியா சண்டே கிளாஸ் ஸ்டூடண்ட். இது சண்டே கிளாஸ்க்கே வரல. பிரியதர்ஷினி. இவானி கை தட்டுங்க. பிரியதர்ஷினி. கயல். கயலுங்க. கயல் வரல. நெக்ஸ்ட் இங்க பாரு. அடுத்து பிளஸ் சார்ஜர். ஓகே ஆமா வாட்டாடி. சரி அடுத்ததாக ஒரு ஃபாஸ்டா வந்துருங்க. சீனியர் கேர்ள்ஸ் அதுதான் கிருப சாங். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க. கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. ஸோ டைமுக்கு மிஞ்சி போனால் ஒரு 9:15 9:20 நாங்கள் முடிச்சிருவோம். சரியா? உங்க பொறுமை எங்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது. நீங்க சந்தோஷப்படுங்க நான் நினைக்கிறேன். அதை விட உங்க பசங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம். அதே பசங்களை கூட்டு போ. பசங்களை கொஞ்சம் பின்னாடி போங்க. அங்கெல்லாம் நல்ல பிளேஸ் இருக்கு பாருங்க. அங்க போய் உட்காருங்க. பிரியங்கா கூப்பிடு. பிரியங்கா உள்ள உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடு. உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது அதுதான் கிருபை.
புறப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பிவந்தோரை மனசார உயர்த்தும் நம்பிவந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை நான் நினைத்ததையும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும் திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும் தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் இந்த கிருபையை விவரிக்க முடியாத கிருபையை ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி மீது சிறந்ததே எனக்கு இலவசமானதே தேவ கிருபையோ ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி மீது சிறந்ததே நமக்கு இலவசமானதே தேவ கிருபை அவர்தான் கிருபை அவரே கிருபை என் இயேசு என்னும் கிருபையானவரே அவர்தான் கிருபை அவரே கிருபை நம் இயேசு நமக்கு கிருபையானவரே தேங்க்யூ guys. சத்தமா ஒரு கிளாப் பண்ணி பண்ணிடலாமா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மறுபடியும் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போறோம். அதனால ரொம்ப சீக்கிரமா ராஜேஷ் பிரதர் கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடி வந்துருங்க. சரி இத லாஸ்ட் இதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்குவாதீங்க. இல்ல கிஃப்ட் கொடுக்குறவங்க அழகு கிடையாது, உங்க பசங்களுக்கு கொடுக்க போறோம் அவ்வளவுதான். சரியா? கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க பிரதர். வைஷ்ணவியோட சிஸ்டர் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காங்களா? வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காங்களா இல்லையா? கூட்டிட்டு வாங்க பசங்களை கூட்டுருவாங்க. சென்ட்ரா 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 ஃப்ரண்ட்ல வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க சென்ட்ரா ஏய் வா நான் சொல்றேன் இங்க வா நான் சொல்றேன் லில்லி பசங்க வந்துட்டாங்களா? லில்லி சரண்
பாஸ்டர் ஐயா பாஸ்டர்மா கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க, சீக்கிரமா வாங்க. பாஸ்டர்மா ஸ்டேஜ்க்கு வாங்க. டான்ஸ் முடியல, இன்னும் டான்ஸ் முடியல இருக்கு. இன்னும் டான்ஸ் முடியல. ஆமா. பசங்க சொல்லு. நீ பேர் படிக்கடி. பசங்க 2 என்ன பேர் படி. டீச்சர்ஸ் குரூப். கொஞ்சம் சீக்கிரமா பாஸ்டா. டீச்சர்ஸ் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பேர் கலை. கலை பேர் படிக்கிறது சீக்கிரமா. சீக்கிரம். பா ஓகே நடுவில் விடுங்க ஐயா, நடுவில் விடுங்க. 2 பேர் நின்று நடுவில். அது எஸ்தர். பாஸ்டா வாங்க, டைம் இல்ல. பிரியங்கா. சத்தமா கை தட்டி. உற்சாகமா கை தட்டலாமே. பாஸ்டா. பிரியங்கா. வாங்க. நான்சி அடுத்தது. நான்சி பாஸ்டா வாங்க. நான்சி கது மர்சி. கை தட்டுங்க கொஞ்சம். சேர போடுங்க நம்ம ஆளுங்களுக்கு. மர்சி. மெர்சி வா. குடிச்சுங்க. மூர்த்தி. வாய்ஸ். மூர்த்தி. மூர்த்தி. மூர்த்தி தான். அருண். அடுத்து ஆகாஷ். அடுத்து தாவீது. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர்மா, தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்து வந்து மெடல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். போன வாரம் வந்து பைபிள் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நடந்துச்சு. சரி ஓகே, நம்ம மத்தியில் இருக்கிற சுசி அம்மா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. சுசி அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அப்பா கொஞ்சம் வழி விடுங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க. இந்த பசங்க வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பசங்க முடியல இருக்காங்க, கிளியர் பண்ணுங்கம்மா. மெர்சி வா. அடுத்து கலை. கிளாப் பண்ணு. வைத்தர்சலா ஸ்டமக் பெயினா. கலை கட்சி
அடுத்து எஸ்தர் வாங்க. சக்தி நான்சி ஒன்று ஒன்றா வாங்க. எடுக்கும்போது அங்க பாருங்க, போட்டு எடுத்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கோங்க. நான்சி வாங்க. நீ உள்டா போற அது வந்து நிக்குது பக்கத்துல. அதுக்கடுத்து தாவீது. கை தட்டுங்கப்பா. தாவீது. மூர்த்தி. மூர்த்தி. ஆகாஷ். அருண். பூரி ராஜா. வா ராஜா. கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் வந்து இவர் தான். உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து உங்களெல்லாம் ஜாலியா ஆடி கணித இவர் தான். அப்பா சரவணே, குட்டி கிறிஸ்துமஸ் தாத்தா வாங்க. சரண். குட்டி கிறிஸ்துமஸ் தாத்தா வாங்க. ஞாபகப்படுத்த மாட்டீங்களா? கேட்கணும். சரி ஓகே, சாரி பிரியங்கா. ஓகே, கிளாப் பண்ணிடலாமா பிரியங்காக்கு? தேங்க்யூ பிரியங்கா. தேங்க்ஸ்மா. அவ்வளோதான். அடுத்தது பாஸ்டர் ஐயா கொஞ்சம் நாளைக்கு வாங்க. நெக்ஸ்ட் வந்து போன பைபிள் குவிஸ்ல வந்து பாப்பாவையும் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரணும். இத்தனை பேரை சமாளிக்கணும். இத்தனை பேரை சமாளிச்சு இத்தனை பேர் ஆன்லைன் டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஆன்லைன் டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? இந்த டான்ஸ் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்தது வனிதாக்கா மட்டும்தான். அதனால அவங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் பர்சன் அவார்டு வந்து பாஸ்டர் கையால கொடுத்து வைப்போம். வாங்க வனிதா. தேங்க்யூ வனிதாக்கா. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. அதுக்கு அடுத்து வந்து லாஸ்டா ஒரே ஒரு டான்ஸ். பாய்ஸ் சண்டே கிளாஸ் டீம் பாய்ஸ். சண்டே கிளாஸ் பாய்ஸ். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் மேல வாங்க.
தேங்க்யூ பாய்ஸ். இனிய அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கு. ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்து ஃபைனலா லாஸ்டா தாத்தா ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்கப்பா. எந்த ஊர் பாது? உகண்டாவா? எந்த கண்டா அது? ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு தாத்தா நம்மளுக்காக. உட்காருங்க உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காரலன்னா வரமாட்டாரு, நீங்க உட்காரலன்னா வரமாட்டாரு தாத்தா. அடுத்து எலெக்ஷன் நிக்க போறாங்க தாத்தா. வாங்க வாங்க வாங்க. கை தட்டி எழுதலாமா? சத்தமா கை தட்டி. மண்ணிலொரு பைதலினார் காதோடு காதோரம் கேட்டிருந்தோம் தெய்வம் இறக்கும் கண்ணும் என்னும்
லாஸ்ட் ப்ரேயர் நடத்தி முடிச்சிருவாங்க. Praise Lord. வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போது இரு உட்காருங்க. தாத்தா கிளம்பிடுங்க. லாஸ்ட் ப்ரே பண்ணவா? ஸோ இது வரைக்கும் எங்களோட கூட இருக்க எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸுமே இதை கோஆப்ரேட் பண்றீங்க. கொஞ்சம் அமைதியா அப்படியே உட்காருங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் சாப்பாடு ரெடியா இருக்கிறது சாப்பிட்டு போகலாம், இல்லை கையில வாங்கிட்டு போயிடுங்க. தயவுசெய்து கடைசி ஜெபம் முடிச்சிடலாம். லாஸ்ட் பிளஸிங் தயவுசெய்து அப்படியே நல்லா கவனிங்க. அம்மா நல்லா கவனிங்க. லாஸ்டா சொல்லிடுறேன். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை காலையில 9:30 மணிக்கு இங்க இருக்கும். முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கப்படும். ஆகவே இருந்து அந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு போகலாம். ஜனவரி நல்ல மணிங்க முதல் ஆராதனை, புது வருடத்தின் ஆராதனை 31ஆம் தேதி இரவு இங்கே 10:30 மணிக்கு இங்க தொடங்கும். ஸ்பெஷல் பிரேயர், வாக்குத்தத்த ஆராதனை. வர்ற எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல கவனிங்க, காலண்டர் கொடுக்கப்படும். சபை சார்பாக புதிதாக வந்திருக்கிற காலண்டர் கிறிஸ்துமஸ் கேரள கொடுக்கல. ஆகவே இந்த வருடத்தினுடைய புது காலண்டர், வாக்குத்தத்த அட்டை, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சின்ன வாக்குத்தத்தம், இது மூன்றும் அந்த இரவு ஜெபம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதையும் தயவு செஞ்சு நீங்க வாங்கிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஜெபத்தை முடிச்சிருவோம். ஒரே ஒரு காரியம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருமே தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசமா தூங்காம இருந்து கஷ்டப்பட்ட காரியம் இது. இது எல்லாமே என்னோட சந்தோஷம் தான். இது எங்க டீச்சர்ஸோட சந்தோஷத்துக்காக இல்ல, நம்மளோட பிள்ளைகளுக்காக. இத்தனை வருஷம் இத்தனை மாத காலமாய் நான் சேர்த்து வச்ச இந்த பிள்ளைகளுக்காக, நம்மளோட பிள்ளைகளுக்காக செஞ்ச காரியம். சோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருமே கோச்சிக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதே போல எங்க டீச்சர்ஸை நம்பி இவ்வளவு மாத காலமும் உங்க பிள்ளைகளை கிட்டத்தட்ட 60-70 பிள்ளைகளை எங்களை நம்பி கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைகளோட எங்க பொறுப்பு, உங்க பிள்ளைகள் வழிகாட்டு. இதே போல டீச்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டே கிளாஸ்ல இருந்த பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைங்களை நான் உருவாக்குனது. இப்ப இந்த பிள்ளைங்க இப்ப டீச்சர்ஸா நிக்கிறாங்க. ஒரு காலத்துல நிச்சயமா உங்க பிள்ளைங்க ஒழுக்கத்திலையும் கீழ்ப்படிதத்திலையும் நல்ல விதத்திலையும் நல்ல வாழ்க்கையிலும் என்னை காட்டி நம்ம மேல இருப்பாங்க. ஆமென். எடுத்த முயற்சி தான். இப்ப நீங்க இத்தனை டீச்சர்ஸ் பார்த்திருப்பீங்க. இதே போல உங்க ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைங்க நீங்க நிச்சயமா பாப்பீங்க. எங்க கூட நம்பி நீங்க அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்ததுக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் தலைவனும் கடைசி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சதாகாலமும் பரிபூர்ணமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கண்டிடுவாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரமாவத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரம் மறவாதே. ஆமென். கடைசியாக ஒரு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இரவு முழுவதும் பகல் முழுவதும் பாராமல் உழைத்த ஒவ்வொருக்கும் நன்றி. தாராளமான காணிக்கைகளை கொடுத்து நிறைய பண செலவுகள் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்த உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாகமம் 1:11 படியாக இப்போது இருப்பதை காட்டிலும் உங்களை எல்லாவித ஆசீர்வாதத்திலே 1000 மடங்கு பழகி பெருகும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கு நன்றி, அனைவருக்கு நன்றி. ஆகாரம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு ஆளா
வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் பொறுமையா வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் குட்டீஸ் அப்படியே உட்காரு, குட்டீஸ் அப்படியே உட்காரு.